நம்ம புது சாமந்தி செடியெலாம் வாங்குகிறோம். அந்த செடி நட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு மொட்டு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள், சாயில் வந்து நல்லா பொறுன்னு வச்சு நடணும். அதாவது களி போல் இல்லாமல், அதாவது மணல், செம்மண். இப்போ வந்து மண் வந்து செம்மண், மணல், கோகோபீட்டு அது போல் 3மே கலந்து வச்சுடுங்க. பாருங்கள், நல்ல பக்கத்துலேருந்து வேர்லேருந்து வருது. இது என்ன பூன்னா வெந்தயம் கலர் பூ, தேன் கலர் போல் நம்ம வச்சுருந்தோம் ஏற்கனவே. அந்த பக்கம் வச்சுருக்கேன், நான் கொண்டு வரல, காமிக்கிறேன் இருங்க. அந்த பூச்செடி தான் பாருங்கள், உள்ளேருந்து கண் எழும்பி வருது. இது போல் சின்ன சின்ன கட்டிங்ஸு இல்லை புது செடியிலேருந்து கூட நம்ம நல்லா கரெக்டாக மண் ரெடி பண்ணிவிட்டு, செடி நல்லா இருக்கணும் நீங்கள் வாங்கும்போதே, அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து வெறும் மண், கோகோபீட் இந்த பிளான்ட்டு. ஆனால் பூ பூத்துச்சு பாருங்கள். ஆனால் பூத்தா பூ வந்து கிள்ளிடணும். ஃபஸ்ட்டு பூ வந்து மெரூன் கலரு, அப்போ தான் நிறைய தளிர் போட்டு நிறைய மொட்டு வரும். நம்ம சின்ன கன்று வைக்கும்போது மொட்டு பூ வந்துச்சுன்னா நீங்கள் கிள்ளிடணும். அப்போ தான் பக்கத்து சைடு பிரான்ச்சஸ்லாம் வரும். இது வந்து ஹைப்ரிட் பிளான்ட்டு, சாமந்தி செடி. ப்ரௌன் கலரில் காமிச்சிப்பேன் அப்பப்போ. அந்த செடி தான் இது. பாட் கூட ஒரே மேட்சுன்னு சொன்னோமே, அது போல் அந்த கலர் தான் இது. இதுவும் அந்த செடி தான் பாருங்கள். மணலெல்லாம் போட்டு கோகோபீட்லாம் போட்டு நல்லா சூப்பராக நட்டிருக்கேன். நல்லா தான் இப்போ வளருது பாருங்கள், ஹைப்ரிட் கூட. இது போல் மண் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக செடி வளரும். சின்ன சின்ன சாமந்தி கட்டிங்ஸ் எல்லாம் வளருது பாருங்கள். இது வந்து லீஃப் வச்சுருந்தோம் முன்ன. லீஃப் வந்து நம்ம வச்சா கொஞ்ச நாள் ஆகும் உள்ளேருந்து, அதாவது இங்கேருந்து பிரான்ச்சஸ் வரத்துக்கு. வரலன்னு நினச்சிட்டு எடுத்து போட்டுடுறாங்க சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம எடுக்கக்கூடாது, ரொம்ப நாள் வச்சுருக்கணும். இந்த ஒயிட் வந்து சன்ஃப்ளவர் போலே இருக்குமே, அந்த ஒயிட் நடு சென்டரில் அந்த பூ செடி. இது சின்ன சின்ன கன்று பாருங்கள், சாமந்தி கன்று. இப்போ நான் வந்து நேற்றெல்லாம் வீடியோ பண்ணியிருப்பேன் கட்டிங்ஸ் எல்லாம் வச்சு. இந்த பூச்செடி தான் வெந்தயம் கலர் சொன்னேன், அங்கே கூட தளிர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமந்தி செடி தான் இது. இப்போ காமிச்சினேன் மண்ணுக்குள்ளேருந்து கண்ணெல்லாம் எம்பி வருதுன்னு சொல்லிட்டு, அந்த செடி தான் இதுவும். இந்த செடி கூட நல்லா சீக்கிரமாக வளருது, நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது கன்று வச்சோம்னா கூட. ஆனால் மண் மட்டும் நல்லா இது போல் நல்லா கலந்து வச்சுக்கணும். நான் சூப்பராக கலந்து வச்சுருக்கேன், நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வளருது பாருங்க. சாமந்தி செடி புதுசாக வாங்கினா பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூனு மண்ணுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். நிறைய மொட்டு வரும், நல்லா வளரும் பூச்செடி. நான் ஃபஸ்ட்டு இருக்கிற எரு வந்து கடுகு போட்டு தான் போட்டிருக்கேன். மண்ணுக்குள்ளே மட்டும் மண்புழு எருவெல்லாம் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.